நாடாளுமன்றத்தில் அமைச்சர் பேசியிருக்கிறார், அமித்ஷா பேசியிருக்கிறார், கிரண் ரிஜிஜு பேசியிருக்கிறார், நட்டா பேசியிருக்கிறார். அதே மாதிரி எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் தங்களுடைய வாதங்கள்லாம் முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் வக்ஃபில் சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யக்கூடிய அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு மத்திய அரசு கருதக்கூடிய 3 அல்லது 5 முக்கியமான அம்சங்களா என்ன பட்டியலிடலாம் நினைக்கிறீங்க? என்ன கேக்குறீங்களா நீங்க? ஆமா 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 ஆமா. அனைவருக்கும் வணக்கம். இல்ல, முதல்ல இந்த வக்ஃபு சட்டம் அப்படிங்கிறது மதம் சம்பந்தப்பட்டது அல்ல, முதல் பாயிண்ட். இரண்டாவது, இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது, அவருடைய மேம்பாடு சம்பந்தப்பட்டது, அவர்கள் கல்வி சம்பந்தப்பட்டது, அவர்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது, அவர்களை மேல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வருவது சம்பந்தப்பட்டது. மூன்றாவதாக, மத நல்லிணக்கத்தை கெடுக்கின்ற வகையில இந்த சட்டம் பயன்பட்டுக் கொண்டு இருக்கிறது. நான்காவதாக, பல இஸ்லாமியர் உட்பட, விவசாயிகள் உட்பட பல பகுதிகளில கடுமையாக இந்த சட்டத்தால், வக்ஃபு வாரியத்தால் பொதுமக்கள், விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் உட்பட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சோ எப்படி ஆர்டிகல் 370 சரி பண்ணமோ, எப்படி முத்தலாக்கு தடை சட்டத்தை கொண்டு வந்தோமோ, எப்படி குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தோமோ, அதை போல இந்த ஒரு சட்டமும் மிக முக்கியமான சட்டம். குறிப்பாக இஸ்லாமியர் சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடிய சட்டமாக இதை பார்க்கிறோம். இதுதான் முதல் முக்கியமான பாயிண்ட். அதுக்கு நான் 2 உதாரணங்களை சொல்றேன். ஏனென்றால் ஒரு விவசாய அணி தலைவராக தமிழகத்தில் பாஜக இருக்கிற காரணத்தினால 2 பிரச்சனையில நேரடியா நான் இன்வால்வ் ஆனேன். ஒன்று, கோயம்புத்தூர் சூலூர் பக்கத்துல ஒரு 86 ஏக்கர் நிலத்தை வக்ஃப் போர்டு 2007 தன்னுடைய நிலம் என்று ரிஜிஸ்ட்ரார்ல போய் லெட்டர் கொடுத்துறாங்க. அதுல 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்கள் அந்த பகுதியில 23 ஏக்கர்ல இடம் வாங்கி அவங்களே வீடு கட்டி இருக்காங்க. மிச்சம் ஒரு 86 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கிறது. அந்த இடத்தை வக்ஃப் போர்டு லெட்டர் கொடுத்த உடனேயே ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல அந்த இடம் வேல்யூ 0வாக மாற்றப்படுகிறது. அதுக்கப்புறம் வீடு கட்ட முடியல, வீடு கட்டவங்க லோன் வாங்க முடியல. 2007 இருந்து இன்று வரை அந்த தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் போய் கலெக்டர் பார்த்து பெட்டிஷன் கொடுத்தோம். எங்களால முடியாது, வக்ஃப் வாரியத்துக்கு தான் நீங்க போகணும்னு சொல்லி அந்த லெட்டர் அவர் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருக்காரு. அதே போல ராணிப்பேட்டை வேப்பூர் கிராமத்துல 56 ஏக்கர் நிலம், 56 ஏக்கர் நிலத்தை, விவசாய நிலத்தை திடீரென்று மாவட்ட ஆட்சியர் என்ன பண்றாரு, வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான இடம் என்று சொல்லி 8 ஏக்கர் நிலத்தை வக்ஃப் போர்டு பெயருக்கு மாற்றுறார். தற்காலிக வக்ஃப் போர்டுடைய நிர்வாகி பெயருக்கு அந்த இடம் மாற்றப்படுகிறது, பட்டா மாற்றம் செய்யப்படுகிறது. விவசாயிகள் 60-70 ஆண்டு காலமாக அந்த விவசாய பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாதாரண ஏழை விவசாயிகள். உடனடியாக அந்த இடத்துக்கு நானும் மரியாதைக்குரிய ஹெச்ராஜ் அவர்களும் சென்று அந்த இடத்தை ஆய்வு செய்யறோம். பார்க்கிறப்ப எந்த இடத்திலும் அது வக்ஃப் போர்டுக்கு சம்மந்தப்படவில்லை. அங்கே ஒரே ஒரு சமாதி இருக்கிறது, அவ்வளவுதான். உடனடியாக ரெக்கார்டு எடுத்து பார்க்கிறோம், எந்த அடிப்படை வாயுமே இல்லை. ஆனா எந்த முன்னறிவிப்பு இல்லாம அந்த ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வக்ஃப் போர்டு வாரியத்தை மாற்றி கொடுத்திருக்காங்க. பின்பு நாங்கள் தலையிட்ட பின்பு 2024 இப்பொழுது மீண்டும் பற்றா மாற்றம் சம்பந்தப்பட்ட ஒரு பெயரில் பற்றா மாற்றம் செய்யப்பட்டு விட்டது. ஆக இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வைத்து பல மாநிலங்களில தவறாக பயன்படுத்துவதற்கு, அதுக்கு யாரு பின்னணியில் இருந்தா, அமைச்சர் காந்தி இருந்தார், அவர் சொல்லிதான் மாத்தணும் அப்படின்னு அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியரே சொல்றாரு. அமைச்சர் சொன்னாங்க மாத்தணும்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க, பேசுறப்ப சொன்னாங்க. ஆக இது முழுமையா வாக்கு வங்கி அரசியலுக்காக, முழுமையாக தங்களுடைய சுய லாபத்திற்காக. இன்னும் பாத்தீங்கன்னா வக்ஃப் போர்டு வாரியத்துல ஒரு கடிதம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா அதை போய் நீங்க என்ஓசி வாங்கணும், உங்க பேர்ல அந்த இடத்தை மடி கொண்டு வரதுக்கு, விற்கிறதுக்கு, வாங்குறதுக்கு. அங்க பேரம் பேசப்படுகிறது. ஆக முழுமையாக இந்த வக்ஃப் வாரிய சட்டம் என்பது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பயன்படாமல் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும், அதே சமயத்தில் இந்துக்களுக்கும் எதிராகவும், அனைத்து மக்களுக்கு எதிராகவும், இது ஒரு எப்படி டாஸ்மாக் ஊழலை போல வக்ஃப் வாரியத்திலும் ஊழல் செய்வதற்கு சௌரியமாக இந்த அரசு இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நிலைமை. அந்த பழைய சட்டம் நாடாளுமன்றத்துல வாத பிரதிவாதங்கள்லாம் நடந்து எதிர்த்தரப்பும் வாதங்கள்லாம் வச்சதுல அரசுக்கு ஆதரவா 288 பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க. எதிரா 232 பேர் எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து அதுக்கான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 50-55 தான் ஆதரவுக்கும் எதிர்ப்புக்குமான இடைவெளியாக இருக்கு.
இவ்வளவு எதிர்ப்பு இருக்கு, ஒரு மசோதாவை நிறைவேற்றணுங்கிற போது நீங்க பெரும்பான்மை பலத்தோடு இருக்கிற போது ஆதரவு நிறைய இருக்கும். ஆனா இங்க எதிர்க்கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரல்ல இது வேண்டாம், கொண்டு வராதீங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, மாநில சுயாட்சிக்கு எதிரானதுன்னு வலுவா குரல் கொடுத்தாங்களே. ஒரு ஜேபிசியில் இது முன்வைக்கப்பட்டு 10க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து கருத்துக்களை கேட்டு 14க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய அமைப்புகளுடைய கருத்துக்களையும் கேட்டு தொடர்ச்சியாக 12 மணி நேரம் விவாதம் செய்யப்பட்டு இந்த ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த வகையிலும் இதில் கெடுதல் இல்லை, இஸ்லாமியர்களுக்கு இல்லைன்னு பல முறை பல விளக்கங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் அந்த கூட்டம் நடந்த பொழுது விவசாயிகள் சென்று தங்களுடைய குறைகளை சொன்னார்கள். இந்த அளவுக்கு நாங்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு வக்போர்டுங்கிற ஒரு பேர்ல ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டு விட்டால் எங்கள் சொத்து முழுமையாக முடுக்கப்பட்டு வருகிறது, நாங்க வக்போர்டு ட்ரிபியூனலுக்காக வெயிட் பண்ணணும், அதுக்கு மேல உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போறோம்னா கூட இந்த தீர்ப்பை எதிர்த்து போக முடியாது, ப்ரொசீஜர் தப்பா இருந்தா தான் போக முடியும், ஏழைகள் நாங்க எங்க உச்ச நீதிமன்றம் போறது எங்களுக்கே வசதி, அந்த அளவுக்கு இந்த வக்ஃப் வாரிய தடை சட்டமானது எங்களை கடுமையாக பாதிக்குன்னு சொல்லி சென்னையிலேயே கொடுத்தாங்க. எல்லா பகுதியிலையும் விவசாயிகள் ஒருமித்த குரல் கொடுத்தாங்க. இன்னொன்னு சொல்றேன், பல மாநிலங்கள் குறிப்பா காங்கிரஸ் ஆள்ற மாநிலங்கள்ல, தெலுங்கானால, பஞ்சாப்ல இருக்கின்ற சொத்துக்கள் எண்ணிக்கை மிக அதிகம். அந்த சொத்துக்கள் எல்லாமே இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எந்த வகையிலையும் பயன்படாமல், அதே சமயம் அங்கு ஆளுகின்ற கட்சியினுடைய வாக்கு வங்கிக்கு சாதகமாக பயன்படுத்துவதாகத்தான் பொதுவாக எல்லா இடங்களிலும் இஸ்லாமிய பெருமக்களே கருத்து சொல்றாங்க. இஸ்லாமிய பெருமக்களே இது மீது எதிர்த்து 900க்கும் மேற்பட்ட வழக்குகளை பதிவு செய்திருக்காங்க. எங்களுடைய லேண்ட்ல எங்களுடைய நிலம் அபகரிக்கப்பட்டு விட்டது, உண்மையிலேயே எங்க பேர்ல தான் இருக்குது, எந்த அடிப்படை ஆதாரம் இல்லாமல் ஒரு நிலம் கையகப்படுத்துகின்ற ஒரு உரிமையை அரசியல் ஆசன சட்டத்துக்கு மாறுபட்டு அதற்கு மேம்பட்டு வக்ஃப் வாரியத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற பொழுது அதை மாற்ற வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நான் மற்ற விருந்தினர்கள்ட்டையும் நான் போயிட்டு வந்துடுறேன். இது நம்ம இதை அரசியல் ரீதியான விவாதமா கட்டமைக்கிறத விட ஒரு புரிதலுக்கான நிகழ்வாக இதை கட்டமைக்கணுங்கிறதுனாலதான் நான் விளக்கங்கள் ஒரே கரெக்ட் அதை நான் விளக்கம் கேட்கிறேன். ஒரே கேள்விக்கு மட்டும், நம்ம முறைகேடு நடக்குது, அது இஸ்லாமியர்கள் புகார் கொடுக்குறாங்க, இந்துக்கள் புகார் கொடுக்குறாங்க, இல்ல கிறிஸ்தவர்கள் புகார் கொடுக்குறாங்க, அதை சரி செய்யணும், ஒரு தனிப்பட்ட சொத்து வக்ஃப் சொத்தா சட்டத்தை மீறி மாறுவதுங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறதுல இருக்கக்கூடிய நியாயம் புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இந்த குழுல இஸ்லாமியர்கள் அல்லாத மாற்று மதத்தை சேர்ந்தவர்களும் இடம்பெறலாம் அப்படின்னு விதிகள் திருத்தப்பட்டிருக்கு இல்லையா புதுசா, அது ஏதாவது முக்கியத்துவம் பெறுதா? இப்ப இந்த நியாயமா உரியவருக்கு இந்த சொத்து போகணும்னு நினைக்கிறதுக்கும் மாற்று மதத்தை சேர்ந்தவருக்கு இடம் கொடுக்கறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? இல்ல, நிச்சயமா இதுல இந்துக்களுடைய சொத்துக்களும் வக்ஃப் வாரியம் ஒரு கடிதம் கொடுத்திருக்காங்க, இது மாதிரி எங்களுடைய சொத்துக்கள் சொல்லி அவங்க கொடுத்திருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு நீங்க சூலூர்ல பாத்தீங்கன்னா 94 ஏக்கர்ல 86 ஏக்கர் நிலம் ஏறக்குறைய பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு சொந்தப்பட்டது, மிச்சம் இருக்கிற ஏக்கர் எல்லாமே முஸ்லிம்கள் ஏற்கனவே வீடு கட்டியிருக்காங்க. அதே போல நீங்க அங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் இந்துக்களுடைய இடங்கள் தான் அங்க வக்ஃப் வாரியம் கடிதம் கொடுத்திருக்காங்க. அப்போ இதுல நிச்சயமாக இந்துக்கள் 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்துக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், இது ஒரு சார்பு போகாம ஒரு மத நல்லிணக்கத்துக்கு அடையாளமாக இருக்குங்கிற காரணத்துக்காக கொடுக்குது. ஒன்று. இரண்டாவது, சர்ச்சா கமிட்டியிலையும் 2 இந்துக்கள் வேணுங்கிற ரெக்கமெண்டேஷன் அன்னைக்கு கொடுக்கப்பட்டது. மன்மோகன் சிங் அவர்கள் போட்ட அந்த சர்ச்சா கமிட்டியிலேயே கொடுக்கப்பட்ட ரெக்கமெண்டேஷனே 2 பேர் இருக்கலாம் மாற்று மதத்தில் என்ற ரெக்கமெண்டேஷன் வைக்கப்பட்டது. அதை விட்டு தான் இது கொண்டு வரப்பட்டது. சரி, மாவட்ட ஆட்சியர் அதை முடிவு செய்யலாம் அப்படின்றதுல இருக்கக்கூடியத புரிஞ்சுக்க முடியுது. மாற்று மதத்தை சேர்ந்தவங்க புகார் கொடுத்தா, இப்ப மாற்று மதத்தை சேர்ந்தவங்க புகார் கொடுத்தா அதுல இருக்கிற நியாயத்தை சரிபார்ப்பதற்காக மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் இடம் பெறலாம்னா, மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் எம்பியா இருக்கலாம், எம்எல்ஏவா இருக்கலாம், அபிஷியலா இருக்கலாம், அவங்கதான் இருக்க முடியும். சோ அந்த பகுதியுடைய ஒரு எம்பி ஒரு இந்துவா இருக்கலாம், அல்ல அந்த பகுதியுடைய எம்எல்ஏ இந்துவா இருக்கலாம். சோ அவரை உள்ள கொண்டு வரக்கான முயற்சி தான் இது. சரி, அப்ப நம்ம இந்துக்களுக்கு நிறைய கோயில் வாரியம்லாம் இருக்கு, சமஸ்தானங்கள் இருக்கு, அது தேவஸ்தானங்கள்லாம் இருக்கு, அதுல ஏதாவது சிக்கல் வருது, அதுல மாற்று மதத்தை சேர்ந்தவங்க ஏதாவது எங்களுடைய நிலம் இப்படிலாம் வந்துருச்சுன்னு புகார் கொடுக்கிற போது அந்த டிஸ்பியூட்டை தீர்ப்பதற்காக அந்த குழுவிலையும் மாற்று மதத்தை சேர்ந்தவங்களை இடம்பெற செய்யலாமா?
தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆல்ரெடி இந்து அறநிலைத்துறையில நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க பணி செஞ்சுட்டு இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, இது மதம் சார்ந்த விஷயம் அல்ல, நிலம் சார்ந்த விஷயம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன். இதை அமித்ஷா அவர்கள் ரொம்ப விளக்கமா தெளிவா சொல்லிட்டாங்க. இட் இஸ் ஒன்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் மட்டும்தான். மதம் சார்ந்தோ அது பூஜை முறைகளோ எந்த விதத்திலையும் இன்வால்மெண்ட் கிடையாதுங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. சரி, நான் இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள்ங்கிறதான் திரு ஜி கே நாகராஜோடைய அதிகபட்ச வருத்தமா இருந்தது இவ்வளவு நேரம் பேசல. அது மட்டும் இல்ல, அங்க பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்கு 2 பேர் இருக்கின்ற பொழுது, நான் சொல்றது இந்துக்கள் மட்டும் அல்ல, இந்துக்கள் அவர்கள் எம்பியா இருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம், இருக்கின்ற பொழுது இன்னும் அந்த முதல்ல இருக்குங்கிற அந்த நண்பகத்தினை இன்னும் உறுதிப்படும் எல்லாருக்கும்.